ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ். கொல்லிமலைக்கு நான் போனதுலேருந்து இங்கே வந்த வரைக்கும் என்னென்ன பார்த்தோம், எந்தெந்த நிகழ்வுகள் நடந்துச்சு, நான் பார்த்த நிகழ்ச்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கொல்லிமலைங்கிறது அழகான பசுமையான மலைங்க. கொல்லிமலை ரொம்ப அழகான பசுமையான மலைகளுங்க. அது எப்படி பார்த்திங்கன்னா, எந்த பக்கம் பார்த்தாலுமே பசுமையாக இருக்குது. பெண்டுகள் நிறையா இருக்குங்க. எங்கிட்டு சுற்றி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தா பயமாக இருக்குது. நாங்கள் என்னென்னா ஏதாவது சேராமல் வாந்தி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே தூங்கிட்டோம். கண்ணை மூடி தூங்கினாலும் ஒன்றும் தெரில. ஆனால் பயங்கர வளைவு பெண்டு நிறையா இருந்துச்சு. பசுமையாக இருக்குது. பெண்டுகளை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. நீங்களே பாருங்கள், அது எவ்வளோ ஒரு வளைவு, அதாவது பாம்பு படுத்துருக்க மாதிரியே இருக்குது. பார்க்கவே பயமாக இருக்குது. ரொம்ப பயமாக இருந்துச்சு. வியாழக்கிழமை நைட்டு கிளம்புனாங்க. ஆனால் நாங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் தான் அங்கே கோயிலுக்கு வர முடிஞ்சிச்சு. ஏன்னா அவ்வளோ தூரம், ரொம்ப தூரம். அதனால் கோயிலுக்கு காலையில் தான் வந்தோம். காலையில் ஒரு 5 மணிக்கு வந்திருப்போம்னு வச்சுக்கோங்க. 5 மணிக்கு மேலே வந்ததுக்கப்புறம் அப்போயே ரொம்ப ஐஸாக இருந்துச்சு. பயங்கரமாக குளிர் காற்று அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. மழை வேறு தூறிக்கிட்டே இருந்துச்சு. அதில் வேறு குளிக்கணும், எப்படா அந்த மலையில் குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தா ஒரு சில இடத்துல சுடுதண்ணிக்கு இவ்வளோ காசு 50 ரூபாங்க சுடுதண்ணி குளிக்கணும் தர்றாங்க. அதுக்கு சுடுதண்ணி வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50 ரூபா கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம ஆற்றுல கீழே நீர்வீழ்ச்சி இருக்குது, அதில் குளிக்கலாம். இல்லாட்டி ஆகாய கங்கைன்னு இருக்குது, அங்கே போய் குளிக்கிறவங்க குளிக்கலாம். ஆனால் ஆகாய கங்கைக்கெலாம் நம்மளால் போக முடியல, பிள்ளைங்க இருக்கிறனால நாங்கள் ஆற்றுலேயே போய் குளிச்சிட்டோங்க. அடுத்து குளிச்சுட்டு அருப்பளீஸ்வரர் கோயிலுக்குள்ளே போனோங்க. எல்லாருமே குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு கோயிலுக்குள்ளே போனோம். அங்கே கோயிலில் போயிட்டு அபிஷேகம் பண்ணாங்க. எல்லாம் சாமிலாம் கும்பிட்டுட்டு, எல்லா சாமிகளையும் தொட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு நல்ல சாமி. நாங்கள் போகும்போது அவ்வளோக்கா கூட்டம் வரல. எங்களுக்கு அடுத்தடுத்து கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் நல்லா சாமியை போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அங்கனே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். கோயிலுக்குள்ளேயே உட்காந்துருந்தோம். ஏன்னா எந்த கோயிலுக்கு போனாலுமே கொஞ்சம் நேரம் நம்ம அமைதியாக கோயிலில் உட்காந்துருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு இது. அதனால் நாங்களும் கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக கோயிலே உட்காந்துருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நாங்கள் கொஞ்சம் தூரம் சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து கிளம்பிட்டுங்க ஒரு இடத்துக்கு வந்தோங்க. ஏன்னா அங்கனக்குள்ளே நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. என்னென்னா வாங்குறவங்க எல்லாருமே வாங்கினாங்க. தேவையானதெல்லாம் எல்லாருமே வாங்கிட்டாங்கங்க. என்னென்ன வாங்கணுமோ எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் மெதுவாக வேன் இருக்கிற இடத்துக்கு வந்தோம். வேன் கொஞ்சம் தூரம் தள்ளியே தான் நிறுத்தி வச்சுருந்தோம். அங்கே பார்த்தா கொஞ்சம் என்னென்னா கொஞ்சம் ஃப்ரீயாக சுத்தம் பண்ணி விட்டுருந்தாங்க. ஏன்னா அங்கனே வேன்லாம் நிப்பாட்டுற மாதிரி அங்கே எல்லாருமே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே வேன் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் அப்படியே மெதுவாக நடந்து போனாங்க. நடந்து போகிற வழியில் எல்லாமே கடைகள் தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்தா வேன் பக்கத்தில் போய் உட்காந்து நாங்கள் அந்த கொண்டு போன போர்வை இதெல்லாம் இருக்குன்னு பெட்ஷீட்லாம் வச்சு அதை வச்சு விரித்து போட்டு எல்லாமே ரவுண்டாக உட்காந்து கொண்டு போன சாப்பாடை நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் அங்கனே ஃப்ரீயாக அங்கிட்டு போனாங்க. கடைகளுக்கு போயிட்டு திரும்ப கிளம்பிட்டோங்க. கோயிலேருந்து கிளம்பி வந்தோங்க. அங்கே மாசி பெரியசாமி கோயிலுக்கு போகலாங்கிறது தான் பிளானு. ஆனால் எங்களால் அங்கே 3 கிலோமீட்டர் நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ணிட்டோங்கிறனால நாங்கள் பிள்ளைகளை வச்சுட்டு அங்கே போக முடியலங்க. அதனால் என்ன பண்ணிட்டோம், அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டோங்க. அங்கே போயிட்டு அங்கே அப்படியே நடந்து போனாங்க. அங்கே நீர்வீழ்ச்சி போய் அப்படியே பார்த்துட்டு பக்கத்துலேயே பூங்கா மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஆயில் மசாஜ்லாம் பண்ணாங்க அங்கனக்குள்ளே. அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு பிள்ளைங்க அந்த பூங்காக்குள்ளே நல்லா விளாண்டுட்டு அங்கனே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் அடுத்து திரும்ப கிளம்பி வந்துட்டோங்க. கிளம்பி பஸ் இருக்க இடத்துக்கு வந்தோங்க. அங்கே பார்த்தோம்னா ரோட்டு மேலே அங்கே நல்லா 2 சைடுமே வயல்வெளிங்க. வயல்வெளியில் அழகான சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நின்று ஃபோட்டோ எடுத்தோங்க. நிறையா பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க. நாங்களும் அப்படியே ஃபோட்டோ எடுத்து அப்படியே வீடியோவாக எடுத்தோங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. பஸ் வர வரைக்கும் அங்கே என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோங்க. அங்கே பார்த்தாங்கன்னா அதை எப்பயும் போல தாங்க குழிப்பணியாரம் ஊற்றி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. கோழி இப்போ வீட்டு சமையல் வேணும்னா அவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அப்புறம் இது என்னென்னா இந்த இடத்த பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தா அப்படியே சூப்பராக பசுமையாக இருக்குது பார்த்தீங்களா. நிறைய ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்தோம்னா செம்மையாக இருக்கும்ல. எனக்கு ஒரு ஆசை தாங்க கோயிலெல்லாம் போய் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பஸ் வந்துருச்சுங்க. அடுத்து லாடபுரத்தில் இருக்கிற திரௌபதி அம்மன் கோவிலுக்கு வந்துட்டோங்க. நைட்டு கிளம்புனோங்க. கிளம்பி பகலில் சாயந்தரமாக கிளம்பி நைட் ஆகிடுச்சுங்க. நாங்கள் வீட்டுக்கு கோயிலுக்கு வர நைட்டு என்ன பண்ணிட்டோம்னா அங்கே கோயிலே நைட்டு ஸ்டே பண்ணிட்டோம். ஏன்னா அங்கேருந்து வந்த டயர்டில் எல்லாருமே அங்கே இடம் கிடச்ச இடத்துல அப்படியே படுத்துக்கிட்டாங்க. காலையில் 5 மணிக்கு பார்த்திங்கன்னா மழை தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. வெளியில் படுத்துருந்தவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப எந்திரிச்சு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. மரங்கள் பக்கத்தில் இருந்தனால மரங்கள்கிட்ட போயிட்டாங்க. பக்கத்தில் வீடுகளும் இல்லை, மண்டபம் எதுவுமே இல்லைங்க அந்த கோயிலில். ஏன்னா கோயிலுக்குள்ளே உள்ளே விட மாட்டாங்களாம். அதை நைட் நேரத்தில்
அதனால வந்து நாங்கள் வெளியிலே தங்கிட்டோங்க. தங்கிட்டு அடுத்து பார்த்தோம்னா காலையில் 5 மணிக்கு மழை தூர ஆரம்பிச்சு அப்படியே எல்லாருமே எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்திரிச்சு அதாவது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து குளிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். குளிக்கிறதுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த தோட்டங்காட்டில் இருக்கிற பைப்பு செட்டில் தான் போய் குளிக்கணுங்க, பம்பு செட்டில். அங்கே போயிட்டு எங்கெங்கே மோட்ரு இருக்கோ எங்கெங்கே தண்ணி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அங்கே போய் நாங்கள் குளிக்க ஒவ்வொருத்தவங்களாம் செட்டாக போய் குளிக்க போனோங்க. நாங்களும் அது மாதிரி போனோங்க. போன வழியில் பார்த்திங்கன்னா பீக்கங்காய் செம்மையாக இருந்துச்சுங்க. அங்கே சும்மா கொடியில் தாங்க போயிருக்கு. அதில் வந்து பீக்கங்காய் காய்ச்சிருக்குங்க. அதெல்லாம் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு அடுத்து வந்து பார்த்தோம்னா அப்படியே மலைகள் இருந்துச்சுல, மலைகள் சைடை போயிட்டு அங்கிட்டு ஏதாவது குளிக்கிறதுக்கு பம்ப் செட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கிட்டு ஏரிலாம் இருந்துச்சுங்க. ஏரியில் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தோம்னா அது வந்து ஆவாரம் பூ வந்து நிறைய பூ ஆவாரம் செடியாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் என்னென்னா ஆவாரம் செடிங்கிறது ஒரு மருந்து தாங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான மருந்து. அது கிடைக்கிறது கஷ்டம். அங்கே நிறையா பார்த்தனால அது ஒரு சந்தோஷம். அப்படியே நான் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா அப்படியே ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே இந்த இதில் வந்து நான் மான் நேராக பார்த்தேங்க. ஏன்னா இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு வந்து ஒரு பெரிய கண்ணுக்குட்டி சைஸ்க்குள்ள ஒரு மானுங்க. அந்த மானை பார்த்தோன்னே கொஞ்ச நேரத்தில் பார்த்த நிமிஷத்தில் அப்படியே இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு வேகமாக ஓடி போயிடுச்சுங்க. அதான் நான் பார்த்ததுலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் அங்கே நான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு சரின்னு சொல்லிட்டு எங்கே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எல்லாருமே போனனால அங்கே ஜென்ஸ் எங்கிட்டு இருக்காங்களோ அங்கிட்டு இல்லாத பக்கம் நம்ம போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் பிரிஞ்சு போய் குளிக்க போனோங்க. குளித்து முடிச்சுட்டு அப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து சமையல் வேலையெல்லாம் ஆரம்பித்து சமையல் முடிஞ்சோடனே சாப்பிட்டுட்டு அப்படியே அப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க. ஆவாரந்தழை நிறைய இருக்குது பாரு. ஆவாரந்தழை என்னன்னு தெரியுமா? இந்த மஞ்சள் கலர் பூ இருக்குது பார்த்தியா? அப்பா ஒருத்தரை கூட காணோம். எல்லாம் எங்கே போனாங்களோ விட்டுட்டு போயிட்டாங்க போல். குளிக்கலைங்க, குளிக்கிறதுக்கு வந்திருக்கோம். குளிச்சுட்டு அடுத்து கிளம்பணும்.